வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு லெஜெண்டரி ட்ரேடரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவர் பேரு ஜெஸ்ஸி லிவர்மோர். அவரோட பல வருஷ அனுபவத்திலிருந்து காலத்தால அழிக்க முடியாத ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. வாங்க அது என்னன்னு உடனே பாத்திரலாம். பாருங்க, லிவர்மோரை என்ன சொல்றாருன்னு. அவரோட வெற்றிக்கு காரணம் மார்க்கெட்ட கணிச்சது இல்லையாம். அவர் சொல்றது உண்மைனா அப்போ அவர் எப்படி ஜெயிச்சாரு? அது கணிப்பு இல்லைனா வேற என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அப்போ மார்க்கெட்டோட வீக்னஸ் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். பிரைஸ் ஆக்ஷனை வச்சுதான். அதாவது விலை மேல போக ட்ரை பண்ணும், ஆனா அந்த ஏத்தத்துல ஒரு உண்மையான பவர் இருக்காது. அந்த ரேலி அப்படியே நின்னுடும். இத பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, மார்க்கெட் உள்ளுக்குள்ள வீக்கா இருக்குன்னு. இத வச்சுதான் அவரு மெதுமா ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அவரோட ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க மார்க்கெட் கொடுக்கற சிக்னலை வச்சுதான் இருந்துச்சு. அவரோட சொந்த கருத்துக்கோ இல்ல நியூஸ்க்கோ அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செஞ்சாரு. பல வருஷ கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை இழந்ததுக்கு அப்புறம்தான் இந்த 5 ஸ்டெப் ஃபார்முலாவை அவரு உருவாக்குனாரு. இதுதான் அவரோட ட்ரேடிங் முறையோட அடித்தளமே. மெயின் ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு நம்மளோட லாபத்தை எப்படி பெருக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். சரி, முதல் ஸ்டெப் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த டைரக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இத குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுதோ அதே மாதிரி மார்க்கெட் எந்த பக்கம் சுலபமா போகுதோ அந்த பக்கம் போறதுதான் புத்திசாலித்தனம். நீங்க நம்ப வேண்டிய ஒரே விஷயம் பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். மார்க்கெட்க்கு உங்க கருத்து மேலயோ இல்ல நியூஸ் மேலயோ எந்த அக்கறையும் கிடையாது. லிவர்மோர் சொல்ற மாதிரி மெயின் ட்ரெண்டுக்கு எதிரா ட்ரேட் பண்றது கண்ணை கட்டிக்கிட்டு ரோட்ல ஓடுறதுக்கு சமம். சோ மார்க்கெட் தான் உங்க கைடு. நீங்க பெரிய பணம் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட் போற போக்குல போகணும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பிடிக்க முயற்சி செஞ்சா பெரிய லாபத்தை கோட்ட விட்டுருவோம். இதுதான் லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட அடிப்படை. ஓகே, இப்போ அடுத்த 2 ஸ்டெப்ஸ்க்கு போலாம். இங்க நம்ம கவனம் முழுசையும் பரந்த மார்க்கெட்ல இருந்து அதுக்குள்ள இருக்கிற பவர்ஃபுல்லான ஸ்டாக்ஸ் மேலயும் செக்டார்ஸ் மேலயும் திருப்ப போறோம். இத பாருங்க, மார்க்கெட்ல இருக்கிற 90% ஆவரேஜான வீக்கான செக்டார்ஸ நாம கண்டுக்கவே கூடாது. நம்ம கவனம் முழுக்க மார்க்கெட்டை முன்னாடி இருந்து கொண்டு போற அந்த 10% லீடிங் குரூப்ஸ் மேல மட்டும்தான் இருக்கணும். இந்த லீடிங் குரூப்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்புறம் எது முதல்ல வேகமா மேல போகுதோ, எது தொடர்ந்து புது புது உச்சங்களை தொடுதோ அதுதான். இங்க ஒரு முக்கியமான விஷயம். வீக்கா இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்க சீப்பா தெரியலாம், ஆனா அது ஒரு பொறி. மலிவா இருக்கிறதுனால அது நல்ல ஸ்டாக் ஆயிடாது, அது வீக்கான ஸ்டாக். சரி, ஒரு பவர்ஃபுல்லான குரூப்பை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம்தான் 3வது ஸ்டெப் வருது. அந்த குரூப்லயே உண்மையான லீடர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு லிவர்மோர் அவரோட யுஎஸ் ஸ்டீல் காப்பர் ட்ரேட ஒரு நல்ல உதாரணமா சொல்வாரு. யுஎஸ் ஸ்டீல் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதால அதுல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா காப்பர் சரியா போகாததால அது தொடவே இல்ல. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நாம இதுவரைக்கும் பண்ண அனாலிசிஸ் எல்லாம் பணமா மாறப்போற நேரமே இதுதான். சரியான நேரத்துல என்ட்ரி எடுக்கிறதான் இங்க மொத்த கேமுமே. இந்த பைவட் பாயிண்ட்ங்கிறது சும்மா ஒரு லெவல் கிடையாது. அது ஒரு வலுவான சப்ளை எல்லாம் உறிஞ்சப்பட்ட ஒரு இடம். அந்த கோட்டையை உடைச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய மூவ்மெண்ட்க்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். என்ட்ரி எடுக்கிறதுல அவசரமே கூடாது. இது ஒரு 2 படி ப்ராசஸ். முதல்ல ஒரு தெளிவான பிரேக் அவுட் நடக்கணும். அதுக்கப்புறம் விலை திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து அந்த லெவலை சப்போர்ட்டா எடுத்துட்டு மேல போகணும். அந்த ரீடெஸ்ட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். பிரேக் அவுட் ஆன உடனே ஓடி போய் வாங்குறது ரொம்ப ஆபத்து. வாங்க, கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஒரு ட்ரேட் நமக்கு லாபம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்றது, ரிஸ்க கட்டுப்படுத்தி லாபத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தான் இதுல பார்க்க போறோம். நீங்க முதல்ல ஒரு பொசிஷன் எடுக்கும்போது அது ஒரு சின்ன டெஸ்டா மட்டும்தான் இருக்கணும். பெரிய முதலீட்டை போடுறதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சது சரிதானான்னு மார்க்கெட் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி தான் இது. ரிஸ்க் கம்மி, ஆனா கிடைக்கிற தகவல் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் அமெச்சூர் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ப்ரொஃபஷனல்ஸ் லாபத்துல போற ட்ரேட்ல தான் பணத்தை சேர்ப்பாங்க. ஆனா அமெச்சூர்ஸ் நஷ்டத்துல போற ட்ரேட்ல இன்னும் பணத்தை போட்டு ஆவரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் அடிப்படை வித்தியாசம். இதுக்கு பேர் தான் பிரமிடு. இதுல என்ன ஒரு அழகுனா, நீங்க உங்க பொசிஷன் சைஸ அதிகப்படுத்த உங்க ஆரம்ப முதலீட்டுக்கான ரிஸ்க் குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்க ரிஸ்க் குறையும், ஆனா லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிக்கிட்டே போகும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டெப் ஃபார்முலா தான் ட்ரேடிங்க ஒரு சூதாட்டமா பார்க்காம ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸா மாத்துது. இப்போ நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க, உங்க ட்ரேடிங் ஒரு சூதாட்டமா இல்ல ஒரு தொழிலா?